ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் ஆராதனையிலே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உயிர்ப்பிக்கும் உன்னதர் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 85வது அதிகாரம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாய் ஏங்குகிறான். நாங்கள் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா, ஆமென். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா, இந்த டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் சில காரியங்களை எல்லாம் நம்ம ரினிவல் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ரினிவல் பண்ணலைன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஐடி கார்டு. எனக்கு நிறைய ஐடி கார்டு உண்டு. இப்போ நான் பர்ஸ் யூஸ் பண்ணாதனால எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். சினாடில் இருக்கும், அப்புறம் மாரநாதாவில் இருக்கும், எல்லாத்துலேயும். இந்த ஐடி கார்டினுடைய வேலிடிட்டி 2 வருஷம்தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு ஐடி கார்டு இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு உயிர் இருக்காது. இப்போ யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா இந்தாங்க இப்போ என் ஐடி கார்டு, அவங்க டேட்டை செக் பண்ணுவாங்க. செனட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இதில் நான் 9 வருஷமாக தலைவராக இருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்குறோம். என்னுடைய கையெழுத்து போட்டு நிறைய பேருக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் அது வெறும் 2 வருஷம்தான். ஆனால் அந்த 2 வருஷத்தில் ஒரு முறை ஒரு போதகர் அவருடைய சபை மூலமாக ஒரு திரைப்படம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இதை நடத்தக்கூடாது, உங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குதுன்னு கேட்டபோது அவர் இந்த ஐடி கார்டை எடுத்து காட்டினார். உடனே அவங்க மொபைலில் அடித்து பார்க்குறாங்க, இது வேல்யூவாக இருக்கா இல்லை இன்வேல்யூவான்னு பார்க்கும்போது அதுக்கு டேட் இருந்தது, அது கொடுத்த இயக்கமும் வேல்யூபிளாக இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால் அவங்களால ஒன்றும். ஆனால் சில நேரம் ஐடி கார்டு இருக்கும், ஆனால் அதுக்கு டேட்டு முடிஞ்சுன்னா என்ன ஆயிரும், அதை ரினிவல் பண்ண வேண்டும். நாமும் விசுவாசிகளாக இருக்கிறோம், பல வருடங்களாக சபைக்கு வருகிறோம், ஆனால் வர்றோம் போவோம். ஆனால் நமக்குள்ள இந்த ரிவைவல், இந்த ரினிவல், இந்த ரிவைவ்ங்கிற உயிர் மீட்சி, ரிவைவல்ங்கிறதுக்கு எழுப்புதல் என்று தமிழில் இருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தை உயிர் மீட்சி. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி இயேசு உள்ள வந்த உடனே உயிர் உண்டாகிறது. எப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ நம்ம ஆவிக்கு என்ன வருது? உயிர் வருது. அது வர அது ஒரு மாதிரி மயங்கிய ஹோம நிலைமையில கிடக்கு. ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? ஹோம ஸ்டேஜில் கிடக்கு. அப்போ ஜீசஸ் உள்ள வந்த உடனே அந்த ஆவிக்கு என்ன வருகிறது? உயிர் வருகிறது. அப்போ ஒரு உற்சாகம் வருகிறது. ஆண்டவர் மேலே ஒரு அளவில்லாத ஒரு வாஞ்சை வருகிறது. ஆனால் நாளாக 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 என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டு வேலிடிட்டி முடிகிற மாதிரி ஆகுது, எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ஆகுது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த வாஞ்சை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த உற்சாகம், ஆரம்பத்தில் தேவனுடைய அற்புதத்தின் மேல் இருந்த தாகம், இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் இல்லை, ஐ ஹேவ் நோ டைம் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் டைமை பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் எவ்வளோ நேரம் தான் இருந்துச்சு? 24 hours தான். இன்னைக்கும் ஆமாம், நேரம் இல்லைங்கிறது இல்லை, உள்ள என்ன செஞ்சிருச்சு? ஆவி என்ன ஆயிடுச்சு?
பலவீனமாயி மறுபடியும் அது எங்க போக ஆரம்பிக்குது? மறுபடியும் ஹோமோஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு உள்ள போயிருச்சு, வெளியில பாடி இருக்கு. உள்ள இருக்கிற ஆவி மனிதன் அவன் பராமரிப்பு இல்லாம, ஜெபம் இல்லாம, பைபிள் வாசிப்பு இல்லாம, உபவாசம் இல்லாம என்ன ஆகுறான் அப்படின்னா வீக் ஆயிடுறான். அவன் பலவீனப்பட்டு போயிடுறான். அதனால கர்த்தருடைய காரியங்கள் மேல வாஞ்ச இல்லாம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே இருப்பாங்க பாருங்க, அப்படியே இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்ப என்ன சங்கீதக்காரன் சொல்றான்? நாங்கள் உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும். அப்ப ஏற்கனவே நாங்க என்ன செய்யப்பட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டோம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த உலகத்துல நிறைய சந்தோஷம் இருக்கிறது. ஆனா உலகத்துல பெரிய சந்தோஷம் என்ன சந்தோஷம்? சொல்லுங்க வாய் திறந்து. ரட்சிப்பின் சந்தோஷம். இது இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் எப்ப வருதுன்னா, இயேசுவை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவி மனிதன் என்னாகிறான்? உயிர் தெழுகிறான். உயிரடையும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. இயேசுவுக்காக எதை வேணாலும் செய்யலாங்க அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வருது. அப்ப ஆனால் என்ன ஆகுது? நாளாக 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 இந்த வாஞ்சையும் இந்த தாகமும் என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது இந்த ஆவி மனிதன் என்ன ஆகிறான்னா பலவீனமாயிடும். அப்ப ஆவி மனிதன் பலவீனம் ஆகும்போது மாம்ச மனிதன் நல்ல பலம் அடைஞ்சிடறான். அவன் சொல்றான், ஐ கேன், ஐ வில், என்னால முடியும், என்னால முடியும், எல்லா வேலையும் நான் ஓடி ஆடி வேலை செய்வேன், அதெல்லாம் முடியும். ஆனா ஜெபம் பண்ண முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. என்ன நடக்கிறது? இந்த ஆவி மனிதன் இப்ப என்ன ஆயிட்டான்? இந்த சந்தோஷம் இல்லை. இயேசு தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட அல்லது அதை தவிர வேற எல்லா சந்தோஷமும் இருக்கும். கவனிச்சு பாருங்க. சிலர் அப்படிதான் பேக் ஸ்லைடுங்கிறோம் இல்லையா? பேக் ஸ்லைடு, பின்மாற்றம் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். பின்மாற்றம் எப்படி ஆரம்பிக்குன்னா, தேவ சமூகத்தில் வர்ற அது வெறுப்பா இருக்கும். 2 மணி நேரம் ஆராதனை மலை மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படிதான். அதான் சிம்டம்ஸ். என்ன ஆகும்? ஐயோ இவ்வளோ நேரமா அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற காரியங்களில் டைம் போகிறதே தெரியாது. இப்போ என்ன வேண்டும்? சங்கீதக்காரன் கேட்கிறான், நீர் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தவர் இன்றைக்கும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கலைன்னா சபை எல்லாமே ஹோமஸ்டேஜில் போய் இப்படியே மயக்க நிலைமையில் ஆயிரும். அதனால கொஞ்சமா அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? அந்த ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ எங்க இதுலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐடி கார்டு பெற்றவர்கள் எல்லாம் ரினிவல் பண்ணுங்க, 200 ரூபாய்க்கு கொடுத்து ரினிவல். யாரும் காதில் வாங்க மாட்டாங்க. போய் அவங்க ஐடி கார்டு வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுங்க? ரினிவல் பண்ணுங்க. அதே மாதிரி தான் சில டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, ரினிவலே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணிடணும்? ஆமாம், புதுப்பித்து வைத்துக்கொள்ள வேண்டும். நான் கார் ஓட்டும் போது என்னுடைய கார் வாங்கி புது கார் 1 இயர் அந்த கார், இன்னொரு கார் அது சிட்டா பறக்கும். அதுக்கு பேர் சிட்டுக்குருவி. அந்த காருக்கு பேர் சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு. சிட்டுக்குருவி மாதிரி பறக்குறீங்க பாஸ்டர் அப்படிமா. நம்ம நாகர்கோவிலேருந்து இங்கேருந்து காலையில் 5 மணிக்கு நானும் பாஸ்டர்மா கிளம்பிட்டு மறுபடி திரும்ப வரும்போது நான் சொன்னேன், நீ நல்லா தூங்கு. எப்பவுமே தூங்க மாட்டாப்புல, சோதரன் வருவாப்புல. இவன் மாதிரி இடிக்கிறமா நமக்கு தெரியும் இடிக்காது நீ, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன செய்யும்? ஆமாம், இடிக்கிற மாதிரி. நான் சொன்னேன், சீட்டை கொஞ்சம் இழுத்து விட்டு நீ நல்லா என்ன செய்ய தூங்குன்ட்டு நான் 120 கிலோமீட்டரில் வர்றேன். காலையில் நாகர்கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடி உடனே திரும்பும்போது 120 கிலோமீட்டரில் வரும்போது கோயில்பட்டிக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ளாயிடுச்சு காரு. இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். விபத்துக்குள்ளான உடனே அன்கான்சியஸ் ஆகி அப்புறம் கான்சியஸ் வந்துருச்சு. உடனே எங்களை பக்கத்தில் கோயில்பட்டியில் ஒரு மாருதி டீலர் இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க.
அவங்களே அந்த காரை வச்சு எங்களை ஏற்றிட்டு போய் காரையும் பிக்கப் பண்ணி அங்கே கொண்டு போனாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, கார் இவ்வளவு சேதமாயிருக்கு, உள்ளே இருந்த ஆளுக்கு ஒரு சேதமும் இல்லை. இது என்ன, நீங்கள் இந்த காரில் தான் வந்தீங்களா? நான் கேட்டதான் சொல்கிறேன், இந்த காரில் வந்தீங்களா இல்லை வேறு காரில் வந்தீங்களா? இதே காரில் தான் வந்தோம். அல்லேலூயா. அப்புறம் சார் இதில் எவ்வளோ ஆனாலும் கிளைம் பண்ணிடலாம், உங்கள் இன்சூரன்ஸை கொண்டு வாங்க. நான் தான் இன்சூரன்ஸாக என்ன செஞ்சுருக்குறோம், போட்டிருக்கமே. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காட்டாலும் காப்பீட்டு மேலே நம்பிக்கை வைக்கிற ஆளுகளை நம்மன்ட்டு இன்சூரன்ஸை பார்த்தா 7 நாள் முன்னாடி இன்சூரன்ஸ் எக்ஸ்பைர். 7 நாள் அந்த ஒன்லி 7 days நான் ரினிவல் பண்ணாம விட்டுட்டேன். அப்போ அவன் சொன்ன, சார் 7 நாள், இந்த 7 நாள்ல நீங்க ரினிவல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விபத்துக்குள்ளான அந்த காருக்குள்ள அத்தனை செலவும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவன் சொன்னா, நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். இந்த அப்பல்லவில் நடந்த மாதிரி தான். ஐயோ 7 நாள் விட்டுட்டோமே. அந்த 7 நாள் மட்டும் ரினிவல் பண்ணியிருந்தா பணமே என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், புது கார் இல்லையா அப்படி சொன்னான். அப்புறம் ஒரு ஐடியா சொன்னான், சார் நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ் போடுங்க, அந்த டேட்டை கொஞ்சம் மாற்றி போட்டு 7 நாளைக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணின மாதிரி நான் மாற்றி தரேன்னு சொன்னேன். ஆண்டவர் வந்து நாட் லீகல், இல்லீகல், காட் இஸ் லீகல். அல்லேலூயா. நீ ஏமாத்தி போட்டு தந்துருவ, என் மனச்சாட்சி என்னை தூங்க விடுமா? பொய்காரப்பயலே. இஸ் இட் லீகல்? நீ செய்யறது லீகலா? இல்லை, இல்லீகல். எப்பமாவது ஜெபம் பண்ணும்போது பிடிச்சிருவாரு, விட்டுருவாரு. நீங்க இல்லீகலா போயிட்டே இருந்தீங்கன்னா, உண்மையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா he will catch it. சும்மா கடமைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கிட்ட தான் செய்தியே வருது. நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், கவனிங்க. வேணாயா, அப்புறம் அதுக்கு தொலைய முடியாது, நம்ம இந்த ஆண்டருக்கு பதில் சொல்ல முடியாது, உனக்கு பதில் சொல்லிடலாம். என்ன சார் இப்படி இருக்கிறீங்கன்னா, அப்படி தான் இருக்கிறேன், என்ன செய்ய வேணான்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டே கேட்டேன் இந்த 7 நாள். அதனால சில காரியங்களை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா, அந்த செய்யாமல் விட்டுட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா, ஐயோ சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம் ஒழுங்கில்லாமல் இருக்கும், எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், சரி பிறகு பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அப்போ பார்த்து 2 பேர் உள்ளே வந்துடும், அப்போ பார்த்து 2 பேர் உள்ளே வந்துடும். அடாடாடா, அந்த புக்கெல்லாம் டேபிளில் நிறைய கிடக்கு, இந்த மாதிரி ஆயிரும். அப்போ எது செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்களோ அதை நீங்கள், ஆமாம், ஏசுநாத யூதாஸுக்கு சொன்ன மாதிரி தான், என்னது செய்கிறதை, ஆமா, அந்த டயத்தில் நீங்க செய்யலைன்னா விலை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க இல்லீகலா ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க விலை கொடுக்க வேண்டும். அதுக்கு நிறைய காரியங்கள் என்கிட்ட இருக்கு, அப்ப சொல்ல டைம் இல்லை. இந்த எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு ஐடியா கொடுத்ததே இந்த ஐசக் பிரதர் தான். அல்லேலூயா. அந்த இடத்துல அதில் போர்டு இருக்கும், NP அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும், எது பேஸு எது நியூட்ரல் அப்படி. வீட்டுக்காரந்த எடுத்து சர்ச்சை கொடுத்துட்டா சர்ச்சு என்ன ஆயிரும், சர்ச்சு பில்லு என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஏன்னா அப்போ டேரி 5 இப்போ 2C தான் பேர். ஆனால் டெபாசிட் மட்டும் மாதம் எத்தனையோ ஆயிரம் கட்ட வேண்டியது இருக்கு. கவனிங்க, வீட்டுக்காரன் எடுத்து உள்ளே கொடுத்துட்டு மெயினை இறக்கி விட்டுறணும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு மனசில் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன, நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்ய போகிற, இது இல்லீகல், நீ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு வேண்டார். நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போதெல்லாம் பீஸை உருவி மெயினை இறக்கிட்டு வீட்டுக்காரனை எடுத்து உள்ளே கொடுத்துட்டு, அல்லேலூயா இருடி உனக்கு வச்சுக்கிறேன்னாரு. ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, வெளியே எலக்ட்ரிக் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவன் சொன்னான், என்ன சார் பீஸ் எல்லாம் உருவி இருக்கீங்க, உள்ளே எப்படி கரண்ட் வருதுன்ட்டான். தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது, தப்பிக்க முடியவே முடியாது. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் உணர்த்தியிருக்காரு, இந்த மாதிரி இந்த சோழியை வச்சுக்கிறாரு, இது வந்து இல்லீகல்,
இதை செஞ்சு என்னைக்காவது நீ மாட்டு வடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த இருதய கடினங்கிறது இருக்கு, என்ன தெரியும், பார்த்துக்குவோம் அப்புறம் என்ன செய்வோம், வந்தா பார்ப்போம். அன்றைக்கி அதானே நமக்கு, வந்தா பார்ப்போம், வந்த பிறகு பார்த்து என்ன செய்ய. அருமையானவர்களே, அப்படியே நெஞ்செல்லாம் நடுங்கிருச்சு. சார் சொல்லுங்கள் சார், பீஸ் கேரியரு பிடிங்கி வச்சுருக்கீங்க, மெயின் சுவிட்சையை இறக்கி வச்சுருக்கீங்க, உள்ளே எப்படி ஃபேன் கொடுது? மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஏதோ சொல்லி சமாளித்தேன். அதுக்கு எவ்வளோ பில்லு போடணும் தெரியுமா? ஃபைன் அடித்தா 4.5 லட்சம். சர்ச்சே அடைச்சிட்டு போக வேண்டியதான். ஈபிக்காரங்கிட்ட டெலிஃபோன்காரங்கிட்ட மட்டும் எட்டிட்டு தான் அப்புறம் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஈபிக்காரங்க அந்த மாதிரி பில்லு போட்டால் பிலாத்து சொன்ன மாதிரி எழுதினது தான். அப்புறம் கர்த்தருடைய கிருபை என் மேலே எப்பவுமே இருக்கும் ரொம்ப. அப்போ இந்த மாதிரி பண்ணாலும் இருக்குமா பாஸ்டர்? என்ன செய்ய, அவர் என்ன சொல்லுவார், ஒன்றா அழைச்சிட்டோம்ல, சரி போ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரி சார் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க சார், நீ 4500 ஃபைன் அடிச்சு பண்ணேன். அது எல்லாம் பில்லெல்லாம் சேர்த்து நான் பார்த்தேன், இது பரவாயில்ல. சும்மா இப்போ என்ன ஆயிடுச்சு, லெகுவாகி விட்டது. உடனே வந்தேன், வயரெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரே கரண்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு 2C கிடைச்சிது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய உள்ளத்தில் எதையாவது உணர்த்துவாரானால் அதை அப்படியே செஞ்சிருங்க. அல்லேலூயா. சில நேரம் இந்த காரில் போக வேண்டான்னு கூட சொல்லுவார். ஓ அப்படியா, அது எனக்கு தெரியாத டிரைவிங்கா, அவர் உணர்த்தினார்னா நான் சொல்கிறேன். அதுவும் உங்கள் இருதயம் அவரோட கனெக்டில் இருந்தால் தான் உணர்த்துவார். நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா எங்கே வரும்? நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டா, வைஃபை ஆஃப் பண்ணி வச்சுட்டா எப்படி கனெக்ட் வரும்? ஆனால் ஆன்ல இருந்துச்சுன்னா கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உணர்த்துவார். அந்த மாதிரி காரியங்கள் சொல்லிகிட்டே போனோம்னா இன்னைக்கு மெசேஜ் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ காரியங்கள் நம்மளை உணர்த்துக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய இதை ரினிவல் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் மனச்சாட்சி ஷார்ப்பாக இருக்க வரதான் நீங்கள் இதுக்கு கீழ்ப்படிவீங்க. சொன்ன காரியத்திலே சொல்லிக்கிட்டு இருந்து மனச்சாட்சி மழுங்கிருச்சுன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அப்புறம் பேச மாட்டார். அப்புறம் சரி போனோம், அவர் அம்பாட்டுக்கு விட்டுருவார். சரி என் மகன் தானே, நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண உடனே நம்ம கண்டிக்கிறோம், மறுபடியும் கீழ்படிக்கிறோம், வெறுக்கவா செய்கிறோம், நம்ம பையன் தானே, அதே மாதிரி தான் இருப்பார் அவர். அவரை மாதிரி ஜென்டில்மேன் நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அதை மாதிரி அவரை மாதிரி ஒரு அன்புள்ளவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஜென்டில்மேனாக இருக்கார். நம்ம மிஸ்டேக்கை யாருக்கிட்டையும் சொல்ல முடிய மாட்டார். அல்லேலூயா. அவ்வளவு ஜென்டில்மேன் அவர். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, தேங்க்யூ. இப்போ இந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துகிறார், எப்படி நம்மளை உயிர்ப்பிக்கிறார்? 3 காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். எனக்கு இன்ட்ரோடக்ஷனில் டைம் கொஞ்சம் ரொம்ப எடுத்துட்டேன். 3 காரியங்கள். ஒன்று, அவருடைய பிரசன்ஸ். இந்த உலகத்தில் எங்கே போட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கிடைக்காதது தேவ பிரசன்னம். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையை விட்டுறாதீங்க, ஆராதனையை விட்டுறாதீங்க. வேறு எதுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. ஆராதனையாவது அசட்டை பண்ணாமல் வாங்க. அன்னைக்கு கொஞ்சம் ப்ரெசன்ஸை நீங்கள் ஏற்றிக்கிட்டு அந்த நாள் முழுவதும், அந்த வாரம் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆமென். அப்போ தேவனுடைய பிரசன்னம். சங்கீதம் 97:5 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது, சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போயிட்டு. அப்ப தேவ பிரசன்னம் என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆக்குது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் என்ன ஆகுது? மெல்ட் ஆக்குது, உருக பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நீங்க இந்த கடப்பாறை கம்பி அந்த மாதிரி இதெல்லாம் துவைவாங்க. அந்த காலத்தில் அருவா, மம்பட்டி எல்லாம் துவையுவாங்க. துவைன்னா ஷார்ப்பாக்குறது.
அந்த கடப்பாறை கம்பியை கொண்டு போனான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கறி நெருப்புக்குள்ளே உள்ளே வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், இந்த பெல்லோஸை ஊதிக்கிட்டே இருப்பான். உடனே கறி நெருப்பு சிவப்பான கங்கா மாறும். கங்கா மாறணும்னா அந்த கங்கா குளத்தில் ஒரு ஆள் இருப்பார், வேறு எங்கே இருக்க மாட்டார். அந்த கங்கா குளத்துக்கும் செங்கமல்லாச்சும் ஒரு இடையில ஒருத்த ஆள் இருப்பார். நான் முன்னாடி இந்த கடப்பாறையெல்லாம் அவர்கிட்ட போய் டூ வீலர் இருக்கும்போது எங்கிட்டாவது போகிறது தானே, வச்சுக்கிட்டு போய் டூ வீலர் ஓட்டும் போது அப்போ அதை பழுக்க வச்ச உடனே அந்த இரும்பு என்ன ஆகிரும், அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ தேவ பிரசன்னம் கடினமான உள்ளத்தை கூட உருக வச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இருதயம் பிரசங்கத்தை கேட்டு 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 நம்மளை கேட்கணும். ஒரு தடவை கூட பிரசங்கம் கேட்காம இருக்காங்க பாருங்க, அவங்க பாக்கியவாங்க. ஒரு தடவை கூட இந்த பிரசங்கத்தை கேட்காம இருக்காங்க பாருங்க. இப்போ நான் 37 வருஷத்தில் எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பேன், ஏ அப்பா. ஆனால் நம்ம என்ன ஆகுதுன்னா, அந்த பிரசங்கத்தை கேட்டு 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 நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆயிரும். சிலருடைய இருதயம் மட்டும்தான் ஷார்ப்பாக இருக்கும். கேட்டு கேட்டு என்ன ஆயிரும், கடினப்பட்டுரும். அப்படி கடினப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கடினமான ஹார்டாக இருக்கிறத மெல்ட் ஆக்குறது என்னன்னா தேவ பிரசன்னம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னம் வந்து ஹார்டா இருக்காது. ஆனால் அது எவ்வளோ ஹார்டா இருக்கிற மனுஷனையும் சரி எல்லாத்தையும் சரி உடைச்சி சுக்கு நூறாக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த தேவ பிரசன்னத்தில் ஒன்று என்னன்னா அவருடைய முகத்தின் பார்வை. சங்கீதம் 89:15 வாசிங்க. சங்கீதம் 89:15. ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின், அந்த முகத்தின் வெளிச்சம் தான் தேவ பிரசன்னம். எதுல நடப்பார்கள்? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எதுல நடப்போம்? முகத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுரு இயேசுவை எங்க சந்தித்தான்? மீன் பிடிக்கிற இடத்துல, கடல்ல சந்தித்தான். கலிலேய கடல்ல இயேசுவால பேதுரு என்ன செய்யப்பட்டான்? சந்திக்கப்பட்டான். அவர் முரடன் தான். ஆனா இயேசு அவனை சந்தித்த பிறகு அவன் மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக எதையும் செய்கிறவனாய் மாறிட்டான். ஆமென். நீங்க அத்தனை சீசர்களும் மறுதலித்தாலும், ஆமா, நான் வாழ்விலும் சாவிலும் என்ன செய்வேன்? பின்பற்றுவேன். அப்படின்னா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவரும் அவனை கூப்பிட்டு என்ன வேணாலும் வேலை கொடுப்பாரு. ஒரு தடவை ஒரு வெளிப்பாடு கூட சொல்லிட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒருத்தன் சொன்னால் சிலர் உண்மை எலியா என்றும், சிலர் உண்மை யோவான் சானகன் என்றும், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும். உடனே கேட்ட ஆண்டவர் சொன்னார், எப்பா உலகத்தான் 1000 சொல்லுவான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ உடனே இவன் தான் சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள. உடனே இயேசு அவனை கட்டி பிடிச்சிட்டு வெல்டன் வெல்டன் பீட்டர், வெல்டன் வெல்டன் அப்படின்னார். அந்த மாதிரி வெளிப்பாடுகள் பெற்றவன். ஹல்லேலூயா. ஆனா என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டார். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன மறுதலிப்ப அப்படின்ட்டார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் வேற என்ன ஆகணும்? நிறைவேறாகணும். அதனால இப்ப பேதுரு இயேசு அரெஸ்ட் பண்ணி பிலாத்து அரண்மனைக்கு கொண்டு போகும்போது இவன் பைய போய் அந்த அரண்மனை முற்றத்து வர போயிட்டான். முற்றத்து அப்போ வந்து குளிர்காலமாக இருந்ததுனால எல்லாரும் நெருப்பு போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தனும் கேட்குறா, நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே? ஒரு லேடி கேட்குறா, உன்னை நான். அப்போ அந்த பொம்பளை அங்கே போயிருக்கா பாருங்க, கூட்டத்தோட கூட்டமாக அந்த பொம்பளை அங்கே என்ன செஞ்சுருக்கா? எங்கே போயிருக்கா? கெத்செமனே தோட்டத்துக்கு போயிருக்கா. உன்னை நான் அங்கே தோட்டத்தில் உன்னை நான், பெண்ணே அவரை எனக்கு தெரியாது அப்படின்னா. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் 3 தடவை மறுதலிக்கும் போதும் அவனுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுறது? இப்போ கடினமாகிறது. இப்போ 3வது தடவை மறுதலிச்ச உடனே என்ன செஞ்சிருச்சு? சேவல் கூவிட்டு வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்தார். ஜீசஸ் saw him. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லூக்கா 22 61 62 கடைசி வசனம். லூக்கா 22 கடைசி முந்தின வசனங்கள்.
இயேசு திரும்பி என்ன செய்தார்? பேதுருவை நோக்கி பார்த்தார். உடனே அவன் நினைவு கூர்ந்து வெளியே போய், ஆமா, இயேசு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. என்ன செய்தாரு? பார்த்தார். அதுதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இயேசு பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு பார்த்த உடனே இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவ உணர்வு வந்து விட்டது. இவனுடைய கல்லான இருதயம் என்ன செய்ய ஆரம்பித்தது? கரைய ஆரம்பித்தது. அந்த பார்வை தான் தேவ பிரசன்னம். ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே நீடுதே. ஓ தேவ இறங்கியே தேவானின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடு. ஹல்லேலூயா. நீங்க எதையாவது கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா unexpected time his presence will fill you. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில ஜெபங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வெறுமையை உணரலாம். ஆனால் சில நேரங்களில் தேவனுடைய அளவில்லாத பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வரும்போது நாம் அவரை ஆராதிக்கிறோம். நாம் அறியாமல் அழ ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். 21 நாள் ஜெபத்தில் நார்மலாக போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஆயத்த ஜெபம்னு வச்சுருந்தேன் பாருங்க. அன்னைக்கு வந்தது ஒரு சிலர் தான். சிலரை சாத்தான் பார்ப்பான். இன்னைக்கு போனால் இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், அவங்கள தடுத்துருவான். ஆனால் அன்றைக்கு அந்த இம்பேக்ட் எனக்கு இப்பவும் தெரியுது. அன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. என்னால் பிரேயரை நடத்த முடியல. ஐ எம் வீப்பிங். அழுது கொண்டே இருக்கிறேன். வீட்டில் போய் அழுகை நிறுத்த முடியலை. நைட்டெல்லாம் அழுது கொண்டே இருக்கு. ஏன்னா அவருடைய பிரசன்ஸ் வந்து நம்மளை உடைச்சிரும். அவருடைய பிரசன்னம் வர நீங்க வெறுமையா இருப்பீங்க. அவருடைய பிரசன்னம் வந்துட்டா நீங்க நிறைவடைந்தவர்களாய் மாறிடுவீங்க. அதுக்கு தான் சில காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நாக்கிங் த டோர் கண்டினியூலி. நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்கள்? உங்கள் கதவை தட்டுங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவை என்ன செய்யுங்கள்? தட்டுங்கள். சத்துரு அதை தடுக்க பார்ப்பான். சத்துரு அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் பார்ப்பான். ஆனா நீங்க நாக் பண்ணுங்க, சாத்தான் ஸ்டாப் பண்ண பார்ப்பான். ஆனா நம்ம நாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நேரத்தில் நீங்க ஜெபம் ஆரம்பிக்கும் போதே தேவ பிரசன்னத்தை காண்பீர்கள். இன்னொன்னு என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப போறாருன்னா ஆல்ரெடி ஒரு சிக்னல் உங்களுக்கு தெரியும். நான் சில நேரம் வேகமாய் காலை டிஃபனை எதையோ முடிச்சுட்டு வேகமாய் சபைக்கு ஓடி வருவேன். அந்த ரூம் ஃப்ரீயா இருந்தா போயிடுவேன். அங்கே ஜோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால வேகமாய் கீழே ஓடி வருவேன். ஏன்னா இப்ப தேவன் அந்த ஜெபத்துல தேவனுடைய பிரசன்னத்தை உணர போகிறோம். ஹல்லேலூயா. அது நம்ம ஆவியில சில நேரம் ஒரு கிளிக் ஆகும். இப்ப நீ ஜெபம் பண்ணா நீ என்ன செய்ய முடியும்? தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க உங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க தேவ சமூகத்துல போய் அழுது புலம்ப முடியும். நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்பவுமே நார்மல் கிறிஸ்டியனா இருக்காதீங்க. எப்பவுமே இப்படி இருக்காதீங்க. மாறுங்க. தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணர்கிற வாலிபர்கள் இன்றைக்கு தேவை.
சும்மா நார்மலா இருந்து ஒரு பைசாவுக்கு உதவாத வாலிபர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நிறைய பேர் இங்கே சபையில உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை சந்தித்தால் ஒழிய இது நடக்காது. எப்படி சந்திப்பார்? த்ரூ ஹிஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. சிலர் எந்த சலனம் இல்லை, எந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டாலும் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? நார்மல். என்னைக்கு பிரதர் அப்நார்மலா கொஞ்சம் மாற போறீங்க? என்னைக்கு ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்ண போறீங்க? என்னைக்கு தேவ பிரசன்னத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர போறீங்க? மற்றவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதுக்கு தான் தேவன் நம்மளை மனுஷனாவே இந்த உலகத்தில் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா என்னைக்கே உயிரை எடுத்திருப்பார். நம்மளை உயிர் கொடுத்து வச்சிருக்கிறது நோக்கமே அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவது. ஹல்லேலூயா. அவன் அழுதான் பாருங்க, மனம் கசந்து அழுதான். தேவ பிரசன்னம் வராம சீரியல் பார்த்து வேணா இன்னைக்கு நிறைய பேர் அழுறாங்க. அந்த காலத்தில் சித்திங்கிற ஒரு சீரியல், அப்புறம் அது ஒன்று அன்னியா என்னமோ ஒரு தேவயானி நடிச்சிருப்பார், கொலை விளக்கா என்னமோ ஒரு, ஐயோ அதெல்லாம் அந்த காலத்தில் பீக்கு. சன் டிவிக்காரன் அத்தனை லேடிஸையும் பிடிச்சி உள்ள வச்சிருப்பான். உயிரே போனாலும் புருஷனை குத்தி கொன்னாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பான். பிள்ளை அழுது குவிச்சாலும் சீரியலை பார்த்துக்கிட்டு தான் வேலை செய்வான். அந்த அளவுக்கு அதை கவர்ந்து இருந்துச்சு. அதை பார்த்து அழுறது. நாளைக்கு என்ன நடக்கும்? ஒருத்தனுக்கு தலையே வெடிச்சிருச்சான் ஒரு லேடிக்கு. ஏன்னா அன்னைக்கு அது பார்க்கலையாம். ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணுது, என்ன நடந்துச்சு? அந்த அந்த அதில் வர்ற ஹீரோ அந்த கதை அவளுக்கு என்ன நடந்துச்சு? இப்படி இருக்கும்போது எப்படி தேவ பிரசன்னத்தை உணர முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சீரியல் பார்த்து அழுறதோ அல்லது எதையோ நினைச்சு அழுறதே இல்லை. தேவ பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. இங்க என்ன ஜெபத்துக்கு போகணும், உபவாசம். ஒரு 4 பேர் இருக்காங்க, பாஸ்டர் அவங்கள வச்சுக்கிட்டே 2.5 மணி நேரம் இழுக்கிறாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சில நேரம் இழுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா சம்டைம் சில மேகம் இறங்கி வருவது போல, ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வந்தவங்க அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. முந்தா நாள் வரை வந்திருப்பாங்க. அதான் நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த பீக் டைமை மிஸ் பண்ணிடுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்மளால் வர வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென், ஆமென். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் வரும்போது நம்முடைய உள்ளம் உடைகிறது, கண்ணீர் வருகிறது, அங்கே ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய வார்த்தையாலே உயிர்ப்பிக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள அந்த ரினியூவல், அந்த ரிவைவ், அந்த எழுப்புதல் எப்போ வருதுன்னா, எப்படி வருதுன்னா, ஒன்று என்ன சொன்னேன்? the presence of God. another one the word of God. கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம உள்ளத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, எம்மாவூருக்கு போன 2 சீசர்களும் இயேசு சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. இயேசு என்ன சொன்னாரு? நான் மரித்து 3ஆம் நாள் என்ன செய்வேன்? இவங்க பாருங்க, இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அன்னைக்கு இவங்க என்ன செய்யறாங்க? அன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த அன்னைக்கு என்ன பண்றாங்க? எம்மாவூருங்கிற ஊருக்கு போறாங்க. என்ன போகும்போது என்ன பேசிட்டு போறாங்க? இப்படி இயேசு இருந்தாரு, என்ன ஆயிட்டாரு? நாங்க அவரை தான் என்ன செஞ்சிருந்தோம்? இயேசு அவங்களோட போறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவங்களோட கூட என்ன செய்யறாரு? கூட போறாரு. இப்போ போயாச்சு, அந்த ஊருக்கு போயாச்சு. அவங்க கம்பல் பண்றாங்க, எங்க வீட்டில் என்ன செஞ்சுட்டு போங்க, தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இப்போ அங்கே தங்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து என்ன செய்தாராம்? பிட்ட போது அவருடைய கண்கள் என்ன செய்தது?
திறந்தது. உடனே அவர் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்ச பிறகு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. லூக்கா 24 அதிகாரம் 30, 31 வசனங்கள். நோக்கி நல்ல கவனிங்க. வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. விளக்கி காட்டிய போது, வேத வசனத்தை விளக்கி காட்டிய போது இருதயம் என்னாச்சு? கொழுந்து விட்டு எரிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா தான் சொல்லுங்க. ஆமா, அந்த ஆவி என்ன செய்கிறது? ஆமென், உயிர்ப்பிக்கப்படுகிறது. கொழுந்து விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? எரியவில்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அது அவனுடைய ஆவியை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கொழுந்து விட்டு எரிய பண்ணும். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகள் போன உடனே என்னடா என்ன யோசிச்சிருப்பானுங்க, இதுவரை யாரோ பேசியிருக்காங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நமக்கு வரலையே. ஆனா இவர் பேசும்போது இருதயமே என்ன செய்ய ஆரம்பிக்குது? கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உணர்ச்சியில் அல்ல, உணர்வுல. அந்த காலத்தில் வீர வசனங்கள் பேசும்போது அதை பார்க்குறவனுக்கெல்லாம் உணர்ச்சிகள் வரும். ஒரு அரசியல் தலைவன் பேசும்போது உணர்ச்சிகள் வரும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இயேசு பேசும்போது உணர்ச்சிகள் அல்ல, உணர்வு வரும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன செய்யவில்லையா? கொழுந்து விட்டு. ஆமாம், அதனால தான் நம்ம வாசித்த சங்கீதத்தில் நினைக்கிறேன், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கையில் ஃபயரே உருவாகுது. பாருங்க, நம்ம பைபிளை எடுத்து படிச்சு தியானிக்கும் போது என்ன உண்டாகுதான்? அக்கினி உண்டாகிறது. அதான் தேவ பிரசன்னம். அப்ப தேவ பிரசன்னம் எது மூலம் நமக்கு கிடைக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை மூலம். ஹல்லேலூயா. இதே தான் பேதுருவ மறுபடியும் தரிசனத்தை எப்படி உயிர்ப்பிக்கிறார் பாருங்க. எங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 3 கேள்வி கேட்பாரு. என்ன கேட்பாரு? யோனாவின் குமாரனாகிய சண்டைகளை டீச்சர்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு. இங்கே வாழ்நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டே கிடாங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. ஒரு தடவை கேட்டாச்சு. அதுக்கு என்ன சொன்னா? ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன். 2வது கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை சரி நேசிக்கிறேன் அப்படின்ட்டா. 3வது தடவை கேட்கும் போது தான் இவனால் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை, துக்கப்பட்டான். அல்லேலூயா. நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை. ஆமென். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே. ஆராதனையில் ஃபாதர் பாட்டு அடிக்கடி பாடணும். ஜான் ஜெபராஜ் பாட்டு, அவன் பாட்டுலாம் பாடக்கூடாது. ஃபாதர் பாட்டை உட்காந்து எடுத்து செலக்ட் பண்ணி நாளைக்கு என்ன பாட்டு பாடலான்னு யோசித்து அதுக்கு ஸ்கேல் என்ன எடுக்கலாம், என்ன ரிதம் போடலாம் அப்படின்னு யோசித்து பாட்டு பாடுனா அந்த பாட்டு என்னத்தை கொண்டு வரும்? ஆமாம், இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஓ, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை துக்கப்பட்ட உள்ள உடைஞ்சு போச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை வரும்போது உள்ளத்தை அது என்ன செய்கிறது? உடைக்கிறது. நம்ம இருதயம் இந்த வைரத்தை விட ரொம்ப ஹார்டாக இருக்கும். வைரம் எப்பவுமே அதை என்ன செய்ய முடியாதான்? அதை விட நம்ம இருதயத்தை எவனும் என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஆனால் தேவ பிரசன்னம் ஒரு மெல்லிய காற்று மாதிரி வரும்.
அல்லேலூயா. இவர் வைரம் மாதிரி இருப்பார், அப்படியே உடைஞ்சி நொறுங்கி சுக்காய் போயிடுவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்பப்போ அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். வசனம் இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வசனம் தான். வசனம் எதற்கு? அந்தந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்மளை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஏன்னா அந்த அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் உயிரே இருக்கு. ஆமென். எத்தனை பேர் புத்தகம் எழுதுனாங்க, அதெல்லாம் காகித பூக்கள். இதுக்கு தண்ணி ஊற்றணுமா? ஒன்றும் தேவையில்லை. வளருமா? வளராது. இன்னும் என்னைக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது காகித பூக்கள், உயிரில்லாதவைகள். அதே மாதிரி திருவள்ளுவரில் எந்த வள்ளுவராக இருந்தாலும் சரி, அவங்க சொன்னதெல்லாம் என்னதான்? ஆமாம். அவருக்கு சொன்னதை கேட்டுட்டு ஒரு குடிகாரர் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? அவர் என்ன குடிகாரனுக்கு என்ன திருக்குறள் எழுதினாரா பிரதர்? எக்குடி குடித்தாலும் குடிகட்டு அக்குடி கெட்டு அப்படின்னு எதுவும் வார்த்தை எழுதினாரான்னு எனக்கு தெரியும். நான் திருக்குறள்லாம் படிக்கலை, ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அது முடிவிலே விரியனை போல உன்னை கடிக்கும். ஆமென். மதுபானம் பாத்திரத்தில் தோன்றும் போது பளபள பளபளன்னு இருக்கும், அப்படியே பளபளன்னு இருக்கும். அது எப்படி இறங்கும்? மெதுவாக இறங்கும். முடிவில் உடனே என்ன செய்யும்? அது புஷ்ஷு அடிக்கும், பாம்பு மாதிரி கடிக்கும். அதனால அதற்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. அப்புறம் நீ சொல்லுவ, என்னை அடித்தார்கள், என் மூஞ்சில காரி துப்புனார்கள், எனக்கு ஒரு ரியாக்ஷனும். குடிகாரனுக்கு என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படி சொல்லி நீ மனம் திரும்பி சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா, மனம் திரும்பி சொல்லி இருக்கிறார். குடிகாரனுக்கு உணர்வே இருக்காது. நான் கேரளாவில் போயிருந்த போது ஒரு சாட்சியை சொல்ல வேண்டியதாயிட்டு, அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். எப்படின்னா, முத டேப் ரிகார்டர் ஒரு கடைக்காரன் வாங்கியிருக்கிறான். முத டேப் ரிகார்டர் எப்படி இருக்கும் பாருங்க. உடனே அவன் சொன்னான், பத்மநாபா நீ வந்து ஒரு பாட்டு பாடுங்க. எப்பவும் பாட்டு படிச்சுக்கிட்டே தெரிவேன் நான். உடனே ஒரு பாட்டு பாடுனேன். குடிக்காதே தம்பி, அது சினிமா பாட்டான்னு எனக்கு தெரியாது. குடிக்காதே நீ குடிச்சு புட்டு எனக்கு தெரியல. அதில் ஒரு வார்த்தை வரும், நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை, அது தொட்டவனை லேசில் தான் விட்டதும் இல்லை, மனுஷனுடைய ரத்தத்தை தான் அட்டை குடிக்கும், நல்ல மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்ட குடிக்கும். அப்படிங்கிற பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு நிறைய பாட்டு, அதோட 2 கிறிஸ்தவ பாட்டு, டிஜிஎஸ் பாட்டு. கசப்பு நல்ல தண்ணியும் வருது, கிறிஸ்தவ பாட்டு பாடப்பா. அப்போ அவர் பிரதான், திரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாம, இப்படி அந்த பாட்டு 4 பாட்டு. இப்போ அவன் என்ன பண்ணி விட்டான், எங்கள் அக்கா, அதாவது டேவ்குமார் பாஸ்டரோட ஹஸ்பண்டு, அவர் அப்பா, அவர் வந்து ரொம்ப குடிகாரர். அவர் வந்து சூப்பர்வைசரு. அப்பா சூப்பர்வைசர் பண்ணுற இடத்துல அந்த கொழுந்து காட்டுக்கு வருவார். அவர் வந்ததை பார்த்து இந்த பாட்டை போட்டான். என்ன பாட்டு? குடிக்காதே தம்பி குடிக்காதே. இவர் எங்கள் அக்கா வீட்டுக்கு, தம்பி பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா? என்ன வேலை பண்ணியிருக்கான் பார்த்தியா? என்ன தாக்குறதுக்கே அவன் என்ன பாட்டு படிச்சு வச்சிருக்கான்? நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை, அவனை தொட்டவன லேசில் தான். நான் இனி அவனை விட போறதில்ல. உன் தம்பியை 2ல் 1 பார்க்காம போறதில்லன்னு எப்பவுமே இந்த சூப்பர்வைசர் ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. இந்த கம்பு வச்சுட்டு தான் அப்படியே எழுதிடுவாங்க, ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. அப்படியே ஆய்வுன்னு வீரவசனம் பேசிட்டு வந்திருக்காரு. இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த வீட்டு பக்கமே நான் போகல. நியூஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ என்னப்பா பாட்டு இப்படியா பாடுறது, இப்படி பாடு. அவன் கரெக்டாக அந்த கடைக்காரன் அவர் வர்ற நேரமெல்லாம் அந்த பாட்டை போடுறது, குடிக்காதே தம்பி. ஆனால் அதில் உணர்வு வரல, அதில் என்ன வரல, வெறுப்பு தான் வந்தது. ஆனால் அதன் பிறகு நான் ஜெபித்தம் பாருங்க, இந்த குடும்பங்களுக்காக. ரொம்ப பேர் ஏசுடியான் போடுறது முருகனுக்கு மொட்டை. ஆனால் அவங்க ஒவ்வொரு வருஷமும் பழனி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஹேப்பியாக இருக்கும், பஞ்சாமிர்தம் கிடைக்கும்.
அதுக்காக இவங்க எப்படா போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த குடும்பங்களுக்காக பேரெழுதி ஜெபிக்க அதையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வெறும் பாட்டு என்ன ஆகாது, வேலை பிரச்சனையை தான் உண்டாக்குது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் மாற்றத்தை உண்டாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீ நேசிக்கிறாயா நீ சொன்னதுதான் இவன் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த வார்த்தை தான் பேதுருவை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தினது. ஆமென். தைரியமாய் பிரசங்கம் பண்ணினான், யாருக்கும் பயப்படவில்லை. ஆமென். அவனை பிடிச்சு ரோம சிறைச்சாலையில போட்டிருக்காங்க. நாளை காலையில யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டது போல. ஆனா அதை பத்தி அவன் கவலைவே படல. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். தூதன் வந்து விழாவில் தட்டி எழுப்புறான். கால் கையெல்லாம் தட்டி பார்த்துருப்பான் போல் இருக்கு. எழும்பவே இல்லை. அந்த விழாவில்னா கொஞ்சம் கூச்சம் வரும்ல, யாராவது விழாவில் தொட்டா நமக்கு என்ன வரும், அந்த மாதிரி என்ன பண்ணி விடுறேன், விழாவில் தட்டி எழுப்புறான். எதை குறிச்சும் கவலைப்படலை. கடைசியில் எருசலேமில் இருந்து அவன் எருசலேமை விட்டு வெளியே போறான். அவன் அந்திய நாட்கள்ல ஆண்டவர் வந்து நின்றாராம். எங்க போற பேதுரு அப்படின்னாரா. அவனால பேசவே முடியலையா. மறுபடியும் எருசலேமுக்கு போனான். அவன் சொன்னான், என் ஆண்டவரை நீங்க நேர சிலுவையில் அறிஞ்சிங்க, என்ன பண்ணுங்க. அந்த உணர்வு எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? என்னை நேசிக்கிறாயான்னு சொன்ன வார்த்தை ஆமென் உயிரை கூட ஆண்டவருக்காக கொடுக்க வைத்தது. உயிரை கூட ஆண்டவருக்காக. ஏங்க, உயிரை விட பெரிய பணம். நிறைய பேர் பணம் பணம் பணம். என்ன பணம்? என்ன பணங்க? எவ்வளவோ பணக்கார அடுத்த செகண்ட்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். பணம்னு தெரியாதீங்க, குணம்னு தெரியுங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு வர்ற வழியை பாருங்க. ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு தலைகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சிலுவையில் அறைய. தன்னை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தையை அதான் நம்ம சொல்றோம், பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க வாசிக்கிட்டே இருக்கணும். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற பாருங்க. மூணாவது, சில அற்புதங்கள் நடக்கும்போது நம்மளை உற்சாகப்படுத்தும், நம்ம ஆவி உயிர் அடைஞ்சிடும். ஒரு உயிர் மீட்சி நமக்குள்ள என்ன செஞ்சிடும், நமக்குள்ள வந்துடும். ரீசெண்டாக அற்புதம் பெற்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரீசெண்டாக, அதாவது சமீபத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து ஐ காட் த மிரக்கல் அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவ்வளோ பேர் அற்புதம். அப்போ சாட்சி சொல்கிறீங்களா? அடுத்த வாரம் அது சொல்ல மாட்டோம், அது ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கூட்டத்தோட டேஸ் போடுறதுக்கு நம்ம ரெடி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில அற்புதம் நடந்த உடனே நமக்குள்ளே உற்சாகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பேதுருக்கு டீமே பின்வாங்கி போச்சு. சீசரில் நிறைய பேர் வலை எடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் வலை எடுத்துட்டு போனா ஒரு மீனும் கிடைக்கல. வலது பக்கம் போடுங்கன்னாரு. 153 பெரிய மீன். ஹல்லேலூயா சொல்லுங்க. 153 ஐர மீன் நினைச்சிடாதீங்க. ஐர மீனோ நெத்திலியோ மத்தியோ இல்லை, என்ன மீன்? எல்லாம் பிக்கஸ்ட். 153 பெரிய மீன். ஓ ஹல்லேலூயா. இந்த மிரக்கல் நடந்த உடனே பேதுருவால தாங்க முடியல. என்ன பண்றாரு, சும்மா ஒரு இடுப்புல ஒரு துணியை கட்டி தான் நின்றுருக்கான். இயேசுவை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டான், தண்ணிக்குள்ள பாஞ்சிட்டான். அவன் பாஞ்சவனை பிடிச்சுதான் அந்த ரெண்டாவது நான் சொன்னேன்ல, அந்த இந்த நேசிக்கிறாயின்னு சொன்னதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாரு ஆண்டவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடும். திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் கையில கிடைச்சா பாட்டு தன்னால வரும். அல்லேலூயா. பிளான் தன்னால வரும். ஏசி வாங்கலாமா, அல்லது எந்த வாங்கலாம், டூர் போகலாமா, என்ன கையில் கொஞ்சம் என்ன இருக்கு, பணம் வந்த உடனே நமக்கு மகிழ்ச்சி வந்துடும். நான் சொல்றேன், பணம் மட்டும் இல்லை, அற்புதம் நடக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில மிரக்கல் நடக்கணும். இந்த முறை நாங்கள் கேரளாவுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு மாரநாதா சபையில் தான் மீட்டிங் நடத்துனாங்க. எல்லாம் அந்த பாஸ்டர்ஸ் எப்பவும் டல்லாக இருப்பாங்க. இந்த முறை ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. நான் கூட அதுக்கப்புறம் குரூப்பில் கூட போட்டு விட்டேன். எல்லாரும் என் கூட ஒரு பாஸ்டர், அண்ணே நம்ம இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்,
எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க உற்சாகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு அதோட உற்சாகம் வந்துருச்சு. நான் சொன்னேன், திஸ் இஸ் மிரக்கல். இல்லைன்னா இவங்களை எழுப்பிடுறதுக்கு நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாதான் எந்திரிச்சு என்னம்பாங்க. ஆனால் ஒரு பிரசங்கமும் பண்ணலை. பெரிய மீனை பிடிச்சாங்க. அற்புதம் நடந்தா மகிழ்ச்சி. சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆமென். உங்க வீட்டில் ஒரு சோபா செட்டு போட்டாலும் உட்காந்துக்கிறீங்களா, ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் டிவி எந்த வீட்டுக்கு வந்துச்சோ அந்த வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போமெல்லாம் டிவி ஆன் பண்ணுறதே கிடையாது. சிலர் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இல்லை நில்லுப்பா, நான் முடிச்சிட்டேன். அப்போ அற்புதம் நடக்கணும். ஆமென். ஐ நீட் a miracle. சொல்லுங்க, எனக்கு அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்திடுவார். ஆமென். நம்ம நாட்களில் நிறைய அற்புதம் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்த போறார். அற்புதம் செஞ்சு நம்மளை ரினிவல் பண்ணிடுவார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? உயிரோடு இருக்கானா இல்லையா? உடனே அவன் ஆவி என்ன செய்தது? உயிர்த்தது. He heard the message, the miracle message. Hallelujah. நான் சொல்றேன், அற்புதமான செய்தியை உங்கள் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அவன் மூர்ச்சை ஆயிட்டான்னு போட்டிருக்கு. மூர்ச்சைனா என்னது? மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த செய்தி அவனை மயக்கம் போட்டு விழ வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ஆவி என்ன செய்தது? அவன் சொல்றான், யாக்கோபு உயிரோடு இருக்கிறானா? இது எனக்கு போதும், நான் அவனை பார்ப்பேன். அற்புதம் நடக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. அவன் நேற்று சார்லஸ் சர்ச்சை கிளீன் பண்ண வந்தவன் எனக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட மேலே வந்தான். நான் அந்த வெக்க தாங்காம ஏசியை போட்டுட்டு உள்ளே கிடந்தேன். வெளியே வந்த உடனே அவன் சொன்னான், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன அற்புதம்? ஒரு வேலை, பேங்கில் வேலை கிடச்சிச்சு பாஸ்டர். இந்த அங்கே ஸ்வீட்டடு கொண்டாடு. நான் அதை பிரித்து முதல்ல அவனுக்கு ஸ்வீட் கொடுத்தேன். உனக்கு தானப்பா வேலை கிடச்சிருக்கு, இந்த வாங்கிய ஸ்வீட்டுன்னு. சிமியோன்னு வந்திருந்தான், அவனுக்கும் ஸ்வீட்டு. ஜோஸ் அங்கே நின்னா, அவனுக்கும் ஸ்வீட்டு. நானும் ஒன்றை லபக்குனி. அந்த என்னது இப்படி இருந்தால் என்னது லட்டு, இப்படி இருந்தால் தான் சிலேபி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் வரும்போது என்ன உண்டாகும்? அவன் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உடனே ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. உடனே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, சந்தோஷம் சந்தோஷம். என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வாங்க. உடனே ஊழியத்துக்கு வருவாங்க, உடனே ஜெபத்துக்கு வருவாங்க. என்ன செஞ்சிருச்சு? அற்புதம் நடந்துச்சு. என்ன பாஸ்டர் ஒன்றுமே நடக்கலை, என்னதான் செய்ய, ஜெபம் பண்ணி என்ன செய்ய? அப்படி சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்முடைய உயிர்ப்பிப்பார். அதில் 3 காரியங்களை சொன்ன. எல்லாரும் எழுந்து நின்று செபிக்க போகிறோம். அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ முழங்காலே போடலை, முழங்கால் போடுங்க. முழங்கால் போடாத முடியாதவங்க மட்டும் எந்திரிங்க. ரபாலா ஷமா ராதா ரக்கா ராதியா ரபாலபா